நம்மோட தான் இருக்கும், அவர் இந்த விழாவில் அம்பேத்கர் விழாவில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு கூட்டணி சார்ந்து அவருக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேங்கிறார். அப்போ 2 விஷயத்தை வைக்கிறாரு. ஒன்று, திருமாவுடைய மனசு இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, கூட்டணி சார்ந்து ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுறார். அம்பேத்கரினுடைய மனசாட்சியாக திருமாவளவன் செயல்படுகிறார், அவ்வளோதானே தவிர திருமாவளவனுடைய மனசு இங்கே தான் இருக்கும் அங்கே தான் இருக்கும்னு அதை அவர் தான் சொல்லணுமே தவிர வெளியிலிருந்து வேற யாரும் சொல்ல முடியல. இவ்வளோ ஜெகதீஸ்வரன் ரொம்ப அழுத்தமாக அந்த இடத்துல சொல்றாரு. அவர் அதை எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு? நான் அதுக்கு முன்னாடியே அவர் நீண்ட அறிக்கை கொடுத்துடுறாரு, திரும்ப நான் எதுக்கு போகலை அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துடுறாரு. ஆனாலும் அன்னைக்கு பேசும்போது இதை எந்த அடிப்படையில் சொல்றாரு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு? ஆதவர்ஜுனனும் அதை சொன்னார், எங்களோட தலைவரும் அதை சொன்னார். இது எந்த அடிப்படையில் சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நேற்று எழுதிய அந்த தாய்ச்சொல் அப்படிங்கிற இந்த அறிக்கையில் அவர் சொல்லும் பொழுது, நாங்கள் இருவரும் இந்த மேடையை பகிர்ந்து கொண்டால் திமுக என்ன நடப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். விசிக்கு என்ன நடப்பாங்கல்ல, திமுக என்ன நடப்பாங்கன்னு ஒரு கவலைப்பட்டார். அதுதான் நீங்கள் அதற்கு முன்னாடியே சில பேட்டிகளில் பேசும்பொழுது, இருவரும் இந்த ஒரு மேடை பகிர்ந்து கொள்வதாலே கூட்டணி முடிவாகிவிடுங்கிற இடத்துலயே நம்ம மோசமாக இருக்கும். இப்போ திமுக கூட ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வந்து நாணயத்தை வெளியிடுறாங்க, அதுக்காக அவங்க 2 பேர் கூட்டணிக்கு போயிட்டாங்க நான் சொல்கிறோம். அப்போ நான் கலந்து கொள்வதில் எந்த சிக்கலும் இல்லைன்னு அவர் தான் ஒரு இடத்துல பதிவு பண்ணார். அதற்கு பிறகு நீங்கள் கிட்டத்தட்ட பத்திரிகையை அடிக்க போகிறாங்க, பிரிண்ட் பண்ண போகிறாங்கிற இடத்துல இல்லைன்னா நான் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு அவரை விலகிறார். அப்போ இது எல்லாமே எதை காட்டுதுன்னா, ஏதோ ஒரு அழுத்தத்தின் பேரில் அவர் இருந்து கொண்டே இருக்கின்றார். அந்த அழுத்தம் என்பது எங்கேருந்து வரணும்? ஒன்று கட்சிகளிருந்து வரணும், இல்லை அப்படின்னா தன்னோட கூட்டணியின் கட்சி தலைமை தாங்குகிற திமுக இருந்து வரணும். இல்லை அதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. அவர் எனக்கு அழுத்தம் இல்லைங்கிறாரு. யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூது மறிந்தே தகர்த்தோம். சரி, அழுத்தம் இல்லை இல்ல, இது வந்து முக்கியமான விழா தானே. இன்னும் சொல்லப்போனால் இவங்க 2 பேரும் இந்த வெளியிட்டு இருந்தால் இன்னும் வைடர் ரீச் இருக்கும்ல, நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? அப்பயே அவர் புறக்கணிக்கிறார். ஏன் வராம தவிர்க்கிறார்? அதுதான் இந்நேரம் அவர் பங்கேற்று இருந்தாருன்னா இது ஒரு அரசியல் மேடையா மாறி இருக்கும். கூட்டணி கட்சி உட்கார்ந்துட்டாங்க, ஆனா பேசின ஆதவும் சரி பேசினது. இப்போ நேற்று அரசியல் மேடை மாறலையா? இது வந்து பத்தி நீங்களே கேட்டீங்க. இல்ல, அப்ப திருமா வந்திருந்தா எப்படி பேசியிருப்பாரு விஜய்? திருமா வரலன்னு இப்படி பேசுறாரு. நீங்க அவரே ஒன்னு சொல்றாரு, நான் வந்து எங்கள் தலைவர் பேசுவாரா, இந்த அரசியல் பேசுவாரான்னு நான் கேட்கிறேன். இல்லைங்க, விஜய் வந்து அரசியல் பேச மாட்டார்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறார். அதையும் அவர் சேர்த்து தான் பதிவு பண்ணுறார். அவர் முழுக்க இன்னைக்கு கூட சொல்லும் பொழுது எனக்கும் அவருக்கும் எந்த முரண்பாடு இல்லைன்னு எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறார். அப்போது எங்கள் தலைவரோட எந்த முரண்பாடுமே கிடையாது, அவருக்கு ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறார். ஆனாலும் அவர் ஏன் பங்கேற்கவில்லை அப்படிங்கிற விளக்கம் இருக்கு இல்லையா, அந்த விளக்கத்தில் ஒவ்வொரு முறையும் வெளியே வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது என்னுடைய குரல் அல்ல, நான் ஒரு அழுத்தத்தில் இருக்கின்றேன். திமுக என்ன, நீங்கள் திமுகங்கிற வார்த்தை போட திமுக என்ன நினைப்பாங்க?